69வது சுதந்திர தினத்தை கொண்டாட இந்தியா முழு வீச்சில் தயாராகி வருகிறது. டெல்லிவாசிகள் சுதந்திர தினத்தை பற்றி பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள், சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு டெல்லி எப்படி தயாராகி வருகிறது என்பது பற்றிய தகவல்களையும் இனி நாம் பார்க்கலாம். நாட்டின் 69வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. யாகூப் மேமன் தூக்கிலிடப்பட்டது, குருதாஸ்பூரில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் ஆகியவற்றால் டெல்லியில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடாளுமன்றம், குடியரசுத் தலைவர் மாளிகை, நிர்மான் பவன், உத்யோக் பவன், ரயில் பவன் உட்பட பல அரசு கட்டிடங்களும் வண்ணமயமான விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. சுதந்திர தினத்தை போற்றும் வகையில் பல தனியார் நிறுவன கட்டிடங்களிலும் தேசிய கொடிகள் பொறிக்கப்பட்டுள்ளன. தேசிய கொடியினை விற்பனை செய்யும் சிறு வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தனது கடையில் தேசிய கொடிகள் மட்டுமின்றி மூவர்ணம் கொண்ட தொப்பிகள், கைப்பட்டைகள், பலூன்கள் ஆகியவற்றை விற்கிறார் சாலையோர வியாபாरी राजेश कुमार। सर इस बार तो है बहुत सारे चीज़ में तिरंगा 3 कलर है जो आजकल बहुत ही चीज़ में लहराने लगे हैं। जैसे झंडे तो है ही हमारे देश के लिए, उसके बाद टोपी में आप देख लीजिए, बैलून्स में आते हैं, हैंड हाथ में पहनने वाले जो है उसमें भी आते हैं, सारे कोट पे जो लगाने के लिए छोटे आते हैं जो तिरंगे कलर का वो भी आ गए हैं। बहुत ऐसे प्रोडक्ट है जो अभी उपलब्ध हुए हैं, नई चीज़ें। உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் வாழ்வது மகிழ்ச்சியான விஷயம் என்றும், இந்தியாவில் வறுமை ஒழிந்து விவசாயம் தழைத்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் குறைய வேண்டும் என்றும் இந்த 69வது சுதந்திர தினத்தில் இந்தியர்கள் விரும்புகிறார்கள். We are celebrating 69th Independence Day and now we are living in a great democracy, so I think every person should be equivalent and this Arakshan type should be removed from the constitution because it's very bright nowadays. Government is very active, all students are very active, everyone is very educated, so the growth of the India is very bright and the future is of course very bright. And as far as independence is concerned, we all are very happy and very energetic about it, and we'll definitely feel independent nowadays. But women's safety is a main concern nowadays in Delhi, so it should be concentrated in our mind. किसानों को कोई आज़ादी, आर्थिक आज़ादी जो मिलना चाहिए जिस ढंग से, वो अभी देश में कुछ नहीं हो पाया कायदे से। जिस ढंग से किसानों का अनाज पैदा करते हैं, लेकिन घाटे का सौदा, खेती जो है घाटे का सौदा बनती जा रही है। किसानों के लिए तो बहुत कुछ करना है अभी सरकार को। நாட்டின் மற்ற நகரங்களை காட்டிலும் டெல்லியில் சுதந்திர தின கொண்டாட்டம் வண்ணமயமான நிகழ்ச்சியாகவே இருக்கும். ஒருபுறம் தீவிரவாத அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இன்றி சுதந்திர தின கொண்டாட்டங்கள் சுமூகமாக நடைபெற வேண்டும் என்பதே ஒவ்வொரு இந்தியனின் விருப்பமாகும். நாட்டின் 69வது சுதந்திர தினத்தை கொண்டாட தலைநகர் தில்லி முழு வீச்சில் தயாராகி வருகிறது. ஒருபுறம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பன்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ள நிலையில், மற்றொரு புறம் நாடாளுமன்றம் முதல் குடியரசுத் தலைவர் மாளிகை வரை வண்ண விளக்குகள் பொருத்தப்பட்டு சுதந்திர தின கொண்டாட்டங்கள் களைகட்ட துவங்கி இருக்கின்றன. ஒளிப்பதிவாளர் நதீம் மற்றும் ரமகாந்துடன் செய்தியாளர் அருவேல்ராஜ், புதுதில்லி.